சிவன் வந்து ஒரு அம்சமான இடத்துல வந்து அழகா உட்காந்துருக்காருங்க. இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்தோம்னா அப்படி ஒரு மன நிம்மதிங்க. நம்ம வேண்டுன அடுத்த நிமிஷமே வந்து எல்லாமே நடக்குதுங்க. அது குழந்தைங்களோட படிப்பு விஷயமாகட்டும், வேலை விஷயமாகட்டும், மற்ற உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே நல்லபடியாக நடக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி சுவாமிகளும் நல்லா இது பண்ணி, அந்த கரெக்டாக டைமில் பூஜை, அது இதுன்னு ஒரு விசேஷம், அது எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டாட்டத்தோட ஒற்றுமையோட அந்த எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அது இல்லாமல் சாமிகள் வந்து மழை வரணுன்றதுக்காக கர்நாடகாவில் வந்து நம்ம தண்ணி வாங்கக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து நம்ம தண்ணி இதே பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு 48 நாள் ஓமம் போட்டு மழை வேணுன்றதுக்காக ஓமம் போட்டாருங்க. அப்போது ஒவ்வொரு மாலை நேரமும் அவர் ஓமம் போட்டு முடித்த உடனே அடுத்த நிமிஷமே மழை கொட்டுன்னு கொட்டுச்சிங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு அதிசயமாக இருந்துச்சு.